கங்கை கொண்ட சோழன் பாகம் 1 அத்தியாயம் 17. பறையடிப்பவர்கள் தஞ்சை புறம்படியை தாண்டி கருத்தட்டான்குடிக்குள் நுழைந்தார்கள். தத்தகம் தம் டம் என்ற சப்தத்தில் பறையொலி எழுந்து கொண்டிருந்தது. 20 பறைகள் ஒன்றாக முழங்க அவர்கள் நடந்து போவதை பார்த்து பொதுமக்கள் வியந்தார்கள். ஓடிப்போய் உள்ளிருந்தவர்களை எழுப்பி அழைத்து வந்தார்கள். தெரு முழுவதும் கூட்டம் திரண்டது. அவர்கள் தொலைவில் வருவது தெரிந்து வீட்டிலுள்ள பெண்கள் சட்டென்று கேணிக்கு போய் நீர் இறைத்து ஒரு குடம் நீர் கொண்டு வந்து வாசலிலே தெளித்தார்கள். தெரு முழுவதும் நீர் தெளித்து தூசு பறக்காமல் மணல் பரப்பை மெத்து மெத்து என்று ஆக்கினார்கள். இப்படி நீர் ஊற்றியவரின் வீட்டிற்கு எதிரே பறையடிப்பவர்கள் சற்று நேரம் நின்று வேறு தாளகதியில் தங்களுடைய பறையை இயக்கினார்கள். நன்றி தெரிவிப்பதற்காக அந்த தாளம் இருந்தது. தங்கொடுத்தம் தங் தடுங்குழுத்தம் தம் தை தை தங்குடுத்தம் தம் தம் தம். மிகப்பெரிய படை ஒன்று தஞ்சையிலிருந்து கீழே சாளுக்கியம் நோக்கி கிளம்பிவிட்டது என்று பறை அறிவிப்பவர் மூலமாக தெரிந்து கொண்டார்கள். படை எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று விசாரித்தார்கள் இவர்கள். 2 நாள் தூரத்தில் இருக்கிறது என்று பறை அறிவிப்பவர்கள் பதில் சொன்னார்கள். ஆக ஏற்கனவே மக்களுக்கு அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்துதான் இருந்தது. இப்பொழுது படையெடுப்பு என்று சொன்னதும் யார், என்ன, எங்கே, எப்பொழுது என்ற விவரமெல்லாம் இன்னும் வேகமாக அலசப்பட்டது. அந்த பொம்பளை என்னப்பா பொசுக்கு பொசுக்குன்னு புகுந்த வீட்டை விட்டு ஓடி வரா என்று ஒருவர் பேச, ஷோ வாயை மூடு, யாராவது கேட்கப் போகிறார்கள் என்று அவன் மனைவி அதட்டினாள். அவன் என்ன என்று திரும்பி பார்த்தான். என்ன இருந்தாலும் ராஜாங்கத்து பெண்மணி, மரியாதையாக பேசு, ஏகவசனமாக பேசாதே என்று எச்சரித்தாள். அவன் வாய்ப்பொத்தி கொண்டான். அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்கு அவளுக்கு துணிவு இருந்தது. ஆனால் லேசான பயமும் இருந்தது. அந்த பெண்மணி என்ன செய்வாள்? ஆண் சரியாக இல்லை. மிகுந்த திமிர் பிடித்திருந்தால் எப்படி அடக்க வேண்டுமோ அப்படி அடக்கி இருக்க வேண்டும். ஒரு நன்றியில்தானே அந்த பெண்ணை கட்டி கொண்டாய். அந்த நன்றிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டாமா? அப்புறம் அந்த பக்கம் ஒருத்தி இந்த பக்கம் ஒருத்தி என்றால் இவள் எகிரத்தானே செய்வாள். ஆமாம், உங்களில் யார் 3 கட்டாமல் இருக்கிறீர்கள் என்று பேசியவனின் மனைவி எகிர அங்கு மெல்லியதான சிரிப்பு எழுந்தது. 1 வருடமாக வீட்டோடு இருந்து தினசரி என் கை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஏதோ வீட்டை விட்டு கிளம்பி 5 நாள் ஆகிவிட்டது. எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. இந்த பக்கமாகத்தான் போய் ஆக வேண்டும். போகும்பொழுது நின்று பேசுவார் என்று நினைக்கிறேன் என்று ஆதங்கமாக ஒரு பெண்மணி சொல்ல மறவர் வீட்டு வேதனை வெளிச்சத்திற்கு வந்தது. பேசாமல் போக மாட்டார் கண்ணே. எல்லோருக்கும் வீடு என்றால் ஆசை இருக்கத்தான் செய்யும். ராஜா கூப்பிட்டு விட்டார் என்றால் குதிரை ஏறி போய்தானே ஆக வேண்டும். தேசம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள்தானே முக்கியம். காடு வெட்டிகளும் காரை வெட்டிகளும் பின்தொடர்ந்து வருவது தெரிந்தது. அவர்கள் கோல் உயர தூக்கி அளந்து கிராமத்து மரங்களின் கிளைகளை முறித்தார்கள். ஒரு வீட்டு வாசலில் இருந்த 4 தப்படி தள்ளி ஒரு மரக்கன்று நடப்பட்டிருந்தது. அதை சுற்றி நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள். எடுத்துவிடு என்று சொல்ல ஒரு பெண் ஓடி வந்து, வேண்டாயா, நான் ஆசையா நட்டது என்று கெஞ்சினாள். வீரர்கள் திகைத்தார்கள். இல்லம்மா, கிளை விட்டிருக்கு, 4 பக்கமும் பரவி இருக்கு. யானை போகலாம், குதிரைக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்கள் இடுப்பு வரைக்கும் அறுத்து விடுகிறோம். மேலே சாணம் கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றி வெய், பளிச்சென்று மறுபடியும் வந்துவிடும். நாங்கள் திரும்பி வருவதற்குள் பெரும் மரமாக பார்ப்போம் என்று சொன்னான். அவர்கள் திரும்புவதற்கு குறைந்தபட்சம் 1.5 வருடமாகும் என்று அந்த பேச்சிலே தெரிந்தது. மக்கள் நெட்டுயிருத்தார்கள். ஒருவரை ஒருவர் ஏக்கமாக பார்த்து கொண்டார்கள். திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தவன் சட்டென்று எழுந்தான். வீட்டுக்குள்ளே போய் மெல்லிய மூங்கிலோடு வெளியே வந்தான். அவன் மனைவி அவனை பார்த்து திகைத்தாள். வேண்டாம் வேண்டாம் என்றாள். ஆனால் அவன் முடியாது என்று சொல்லி அவளை விலக்கிவிட்டு வீட்டு வாசலிலே அந்த மூங்கிலை அழுத்தி நட்டான். அவள் நவகண்டம் கொடுக்கப் போகிறான் என்பது எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. எல்லோரும் அவனை
யோசித்து செய்ப்பா, யோசித்து செய்ப்பா என்று வேண்டினார்கள். அவன் உறுதியாக அந்த நவகண்டம் கொடுக்கும் இடத்திற்கு வாள் ஊன்றி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். ஊர் மக்கள் அவனையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். மாமரம் இடுப்பு வரை வேகமாக தரிக்கப்பட்டது. இழுத்து பின்பக்கம் போடுங்கள் என்று சொல்ல, கிளை படர்ந்து நிழலாக இருந்த அந்த இடம் சட்டென்று வெளிச்சமாகியது. வீதி அகலமானது போல தோன்றியது. அடுத்தபடி பெரும் வீதியிலே உள்ளவர்கள் மரம் நடும்பொழுது யோசித்து நட வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டார்கள். வேங்கியின் அரண்மனையில் விமலாதித்தர் காலை உணவு எடுத்து கொண்டிருந்தார். 3வது கவளம் கதம்ப சோறு சாப்பிடும் பொழுது சட்டென்று நெஞ்சிலே கத்தியால் குத்தியது போல வரி ஏற்பட்டது. உணவை வாயிலை வைத்து கொண்டு விழுங்க முடியாமல் அவஸ்தைப்பட்டார். கழுத்து நரம்புகள் புடைத்தன. தலை சுளீர் என்று வலித்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் மெல்ல எழுந்து கையலம்பும் இடத்திற்கு போய் வாயில் உள்ள உணவை துப்பினார். வாய் கொப்பளித்தார். முகம் துடைத்து கொண்டார். நிமிர்ந்து இழுத்து மூச்சு விட்டார். இப்பொழுது தேவலாம் போல் என்று இருந்தது. ஆனால் வந்து உட்கார்ந்ததும் மறுபடியும் நெஞ்சை வலித்தது. என்னால் இங்கே நடக்கக்கூடியது ஒன்றுமே இல்லை என்று வேதனையாக இருந்தது. ஏன் துப்பிவிட்டீர்கள் என்று கேட்பதற்கு கூட இங்கு ஆள் இல்லை. உணவை வைத்துவிட்டு போய்விடுகிறார்கள். குடிக்க நீர் கேட்டால் கொண்டு வந்து வைத்து விடுகிறார்கள். மறுபடியும் யாரும் எந்தவித உபசரணையும் செய்வதில்லை. அவர்தான் இந்த தேசத்து மன்னர். ராஜேந்திர சோழர் இளவரசர் பட்டம் கட்டி தஞ்சை அரண்மனையிலே இருந்த பொழுது அவருக்கு மக்கள் செய்கின்ற சிசுருஷையை பார்த்து வியந்து போனார். அடைப்பக்காரன் ஒரு பக்கம் வெற்றிலையில் சுண்ணாம்பு தேய்த்து பாக்கு மிக சிறிய துண்டுகளாக செய்து தேனிலே ஊறிய தேங்காய் துண்டுகளை வைத்து கீரி கிளி போலவும் வளையல் போலவும் மடித்து கொடுப்பான். அதை சாப்பிட்டு கொண்டே ஓலை நாயகத்திற்கு கட்டளைகள் சொல்வார். உண்டதற்கு ஏற்ப பாத்திரம் நீட்டப்படும். வாய் கொப்பளிக்க இன்னொரு பாத்திரம் எடுத்து வரப்படும். சூடாக குடிக்க வேறு யாரோ எடுத்து வருவார்கள். வணிகரை வர சொல். உள்ளே நுழைந்த விதவிதமாக ஆடைகளை விரிப்பார்கள். எத்தனை கழகம்! கரை போட்ட வேட்டி என்று இந்த கழகத்திற்கு அர்த்தம். எத்தனை கழகம் இருக்கிறது? 16 இருக்கிறது. கழகம் கொடுத்தவருக்கு ஒரு பெட்டி நிறைய முத்துக்களை ராஜேந்திரர் பரிசளித்தார். உறுதியான பெரிய வெண்முத்துக்கள் அவை. பல தலைமுறைகளை பார்த்தது என்று அதை தொடும்பொழுதே தெரிந்தது. மன்னனாக உட்கார்ந்திருக்கிறோமே தவிர எந்த மரியாதையும் இல்லை. மரியாதையின்மைக்கு காரணம் குந்தவை. அவள் அனுசரித்திருந்திருந்தால், அவள் சரியாக இருந்திருந்தால் இந்த இடத்தை கம்பீரமாக ஆட்சி செய்திருக்கலாம். 4 பேருக்கு முன்பு அவமானப்படுத்தவே அவள் திரும்ப திரும்ப முயற்சி செய்தாள். என்ன அவமானப்படுத்துவாளோ என்ற பயத்திலேயே இருக்கும்படி ஆகிவிட்டது. குந்தவையின் மீது பயமில்லை. அடித்து இறக்கி விடலாம். ஆனால் ராஜேந்திர சோழன் அமைதியாக இருக்க மாட்டான். மறுபடியும் நெஞ்சு வலித்தது. அவர் அப்படியே அந்த ஆசனத்திலே சுருண்டு படுத்து கொண்டார். யாராவது துணியை மேலே போர்த்தி விட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது. ஆனால் அதற்கும் யாரும் வருவதாக தெரியவில்லை. காடு வெட்டிகள் காரை வெட்டிகள் போனதும் தரையை சமன்படுத்த கொத்தனார்கள் வந்தார்கள். ஓரத்தில் இருந்த மண்ணை எடுத்து வந்து பள்ளங்களை நிரப்பினார்கள். மணல் கொட்டி அதன் மீது கெட்டிப்படுத்தினார்கள். திமிசால் ஓங்கி அடித்தார்கள். முன்னால் நீட்டிக்கொண்டிருந்த வீட்டு பந்தலை கால்களை தூக்கி கழற்றி விட்டார்கள். எடுத்து ஓரமாக வைத்து கொள்ளுங்கள், பிற்பாடு போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தெரு அகலமாகியது. ஒரு சேர 40 குதிரைகள் அந்த தெருவிலே போகலாம். அவர்களோடு பேசுவதற்கு பொதுமக்களுக்கு அதிக சந்தர்ப்பம் கிடைத்தது. குடிப்பதற்கு நீரும் மோரும் கொடுத்தார்கள். எவ்வளவு நாள் போர் இருக்கும்? யாருக்கு தெரியும்? நேரே வேங்கிக்கா இல்லை வேறு எங்காவதா? எங்களை வேங்கிக்கு போக சொல்லித்தான் உத்தரவு. உங்களை வேங்கிக்கு என்றால் வேறு யாரோ வேறு எங்கோ போகிறார்கள் என்று அர்த்தமா? அப்படியும் இருக்கக்கூடும். எங்கே, எப்படி? யாருக்கு தெரியும்? இதற்கு மேல் சாமி சத்தியமாக ஒன்றும் தெரியாதா? எதற்கு எவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் கேட்கிறீர்கள் என்று? எனக்கு சாமி சத்தியமாக இதற்கு மேல் ஒன்றும் தெரியாது. ஆனால் யூகமாக உங்களிடம் பேச முடியும். யூகமாகத்தானே? பேசுங்களேன். படை திருவெற்றியூர் போய் சேர்ந்து 2ஆக பிரியும். அடடா! ஒன்று வடமேற்காக போகும், மற்றொன்று கிழக்கு பக்கமாக கடற்கரை ஓரமாக போகும்.
2 விதங்களாக வளைந்து போய் மேலை சாளுக்கியத்தை தாக்கி பிறகு வேங்கிக்கு ஒரு படை போகும். நேரடியாக வேங்கியை போய் கைப்பற்றி அங்கு உள்ள இப்போதைய இளவரசனை விரட்டிவிட்டு நமது ராஜ நரேந்திரனை அரச பதவியிலே வைக்கக்கூடும். இதுதான் நடக்கும் என்று நினைக்கிறேன். உண்மை என்னவென்று தெரியவில்லை என்று பட்டும் படாமலும் ஒரு கொத்தனார் பதில் சொன்னார். மக்களுக்கு அது போதுமானதாக இருந்தது. கால் நீட்டி படுக்கவும் முடியவில்லை. வயிறு மிரட்டுகிறது. நெஞ்சை ஏதோ அடைக்கிறது. இடது கை முறுக்கினால் போல் வலிக்கிறது. கண்களுக்கு நடுவே வலி இருக்கிறது. சுவாசம் சரியாக விட முடியவில்லை. இழுத்து இழுத்து விட வேண்டியிருக்கிறது. ஏதோ உடம்பிலே தப்பு நடந்துவிட்டது. என்ன தவறு? வைத்தியரை அழைத்து வர சொல்லலாமா? அவர் மணியை அடித்தார். வாசலில் உள்ளவன் உள்ளே ஓடி வந்தான். வைத்தியரை அழைத்து வா, உடல் நலம் நன்றாக இல்லை என்று சொல்ல அவன் உற்று பார்த்தான். என்ன செய்கிறது என்று கேட்டான். வைத்தியரை அழைத்து வாயா? இது என்ன கேள்வி? இல்லை, என்ன செய்கிறது என்று தெரிந்தால் அதற்கேற்றபடி வைத்தியரை அழைத்து வரலாம். எலும்பு முறிவா, வயிறு வலியா, ஜுரமா? அதற்கேற்றபடி ஆட்களை அழைத்து வருவேன். நெஞ்சு வலிக்குதியா? அவர் உரத்த குரலிலே சொல்ல அவன் நின்று பார்த்தான். நெற்றியிலே கை வைத்தான். திரும்பி தடதடவென்று படிகளே இறங்கி வெளியே ஓடினான். ராஜநரேந்திரன் அற்புதமான பையன், மிக நிதானமான பையன். ஆனால் அவனுக்கு சரியான போஷாக்கு அளிக்கப்படவில்லை. தாயின் பக்கம் இருக்க வேண்டும் என்று அவனுக்கு யாரோ சொல்லிவிட்டார்கள். தாயை எதிர்த்தால் ராஜேந்திரர் உதவி கிடைக்காது என்று அவனும் பயந்திருக்கக்கூடும். ராஜேந்திரன் உதவினால்தான் அதுதான் மிக முக்கியம் என்று கணக்கு போட்டிருக்கக்கூடும். மேலை சாளுக்கியத்தின் பக்கம் விஷ்ணுவர்தன், விஜயாதித்தன் இருப்பதால் ராஜராஜ நரேந்திரன் வேறு வழியின்றி தன்னுடைய தாய்மாமன் ராஜேந்திரரை சரணடைந்திருக்கிறான். அவனை இன்னும் நிதானமாக வைத்திருக்கலாம். நீயே முறைத்துக்கொள், நீயே போர் செய், நீயே வலுசண்டைக்கு கூப்பிடு, நீயே விஷ்ணுவர்தன விஜயாதித்தனை அடித்து துரத்து என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. விரிவாக பேசுவதற்குள் குந்தவை ஓடிப்போய் அரண்மனை கதவை தாழ்போட்டு கொண்டாள். அவனையும் அழைத்து கொண்டாள். அவனோடு பேச முடியவில்லை, அவளோடும் பேச முடியவில்லை. ஊர் வழித்து கொண்டு சிரித்தது. அவமானமாக போயிற்று. எல்லா அதிகாரிகளும் பார்க்கும் பொழுதே நமிட்டு சிரிப்பு சிரித்தார்கள். அந்த சிரிப்பு மனதை குடைந்தது, நெஞ்சை அறுத்தது. உடனடியாக விஷ்ணுவர்தன விஜயாதித்தனுக்கு என் மகனுக்கு பட்டம் கட்டப் போகிறீர்களா இல்லையா என்று 2ஆம் மனைவி கேட்க, யோசித்து சொல்கிறேன் என்று அவர் பதில் சொன்னார். ஆனால் நீரென்ன யோசிப்பது? யோசிப்பதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அவள் நகர்ந்து விட்டாள். ஜெயசிம்மன் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறானாம். மேலை சாளுக்கிய மன்னன் சத்யாஸ்ரயனுக்கு பிறந்த ஜெயசிம்மன் 2ஆம் ஜெயசிம்மன். மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்று ஏன் துடிக்கிறார்கள்? ஜெயசிம்மனை முறைப்பாக விமலாதித்தர் கேட்டார். விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் எங்களுக்கும் ஒன்றும் செல்லப்பிள்ளை இல்லை. அவன் ஒரு பகடைக்காய். இந்த கீழே சாளுக்கியத்தை மேலை சாளுக்கியம் ஆட்சி செய்ய வேண்டும். நாங்கள் இந்த இடத்திலே அரசாங்கம் நடத்த வேண்டும். இங்கு அரசாங்கம் நடத்துவதற்கு பொதுமக்கள் பார்வைக்கு விஜயாதித்தன் ஏற்படுத்திவிட்டு மற்றதை நாங்கள் பார்த்து கொள்வோம். அப்பொழுது என்னுடைய நிலைமை? மெல்ல விலகி கொள்ளுங்கள். வழக்கம் போல நீங்கள் குதிரை ஏறி திருவாரூருக்கு போய்விடுங்கள். திருவாரூரிலே வேறு ஏதேனும் ஒரு கணிகை கிடைப்பாள். அந்த கணிகையோடு ஒழுங்காக குடுத்தனம் செய்யுங்கள். எதற்கு குந்தவை எல்லாம் என்று சொல்லி இடி போல சிரித்தார். அவருக்கு வெட்கமாகியது. போன முறை சத்யாஸ்ரயனிடம் விமலாதித்தன் தோற்றுப்போய் அவரது தமையனாரும் அவரும் தஞ்சைக்கு வந்து திருவாரூரிலே தங்கி காத்திருந்த பொழுதுதான் குந்தவை ஓடி வந்து காதலித்தாள். நான் பார்த்து கொள்கிறேன், கவலைப்படாதே என்று ராஜேந்திரர் உறுதி சொன்ன பிறகுதான் அங்கே தங்கி இருந்தார். அவருடைய உதவியால் மறுபடியும் வேங்கியை மீட்க முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அதை தான் ஜெயசிம்மன் சுட்டி காட்டுகிறான். என் தந்தை விரட்டி ஓடினாயே, இப்பொழுது நான் விரட்டுகிறேன் ஓடு என்று சொல்லாமல் சொல்கிறான். அவர் தெருவென்று முடிப்பதை பார்த்துவிட்டு, கவலைப்படாதீர்கள், உங்களை நாங்கள் துரத்தப் போவதில்லை. உங்கள் மனைவி குந்தவையை துரத்த வேண்டும் என்று நினைத்தோம். ராஜநரேந்திரன் துரத்த வேண்டும் என்று நினைத்தோம். அவர்கள் 2 பேரும் தானாக ஓடிப்போய்விட்டார்கள்.
வெறுமே ஒரு போருக்கு படைகளை எல்லைப்புறம் அனுப்பி இருக்கிறோம். வெகு நிச்சயமாக ராஜேந்திரர் வருவார் அல்லவா? வழியிலேயே மடக்கி தாக்குவதாக எண்ணம். சாலையை சமன் செய்த கொத்தனார்கள் போன பிறகு யானைகள் வந்தன. யானைகள் வரும் நேரம் உச்சி வெயில் ஆயிற்று. யானைகள் பொதுமக்களை நோக்கி கைகளையும் நீட்டிய வண்ணம் இருந்தன. ஏதாவது கொடு, ஏதாவது கொடு என்று கேட்டன. மக்கள் வாழைப்பழங்களையும் பூசணிக்காய்களையும் புடலங்காய்களையும் வைத்தார்கள். அவைகள் ஆசையாக உண்டன. 60 யானைகள் புலிக்கொடியோடு நடந்து போவதை பார்க்க கம்பீரமாக இருந்தது. சோழம் சோழம் என்று மக்கள் கத்தினார்கள். ஓரமாக இருந்த ஒரு மரக்கிளையை யானை எடுத்தது. யானைப்பாகன் அதை அடித்து திருப்பினான். ஐயா, போனால் போகிறது, வெறும் மாங்கிளைதானே, யானை எடுத்துக்கொள்ளட்டும் என்று அந்த ஊர் பெரியவர் சொல்ல அவன் யானையை நிறுத்தினான். மரக்கிளையை நிதானமாக ஒடித்து யானை மென்று தின்றது. எல்லா யானைகளும் நகர்ந்த பிறகு அந்த யானையும் நகர்ந்தது. வைத்தியர் விமலாதித்தன் நெஞ்சிலே கை வைத்து பார்த்துவிட்டு, மிக பலவீனமாக இருக்கிறது, உணவு சரியாக சாப்பிடுவதில்லையா, உள்ளே ஏதேனும் குமைச்சலா, உள்ளே தெளிவாக இருங்கள், உங்களுக்கு பலவீனம்தான், அதை பெரிதுபடுத்தி கொள்ளாதீர்கள் என்று சொன்னார். உற்சாகமாக இருப்பதற்கு கூலிகைகள் கொடுத்தார். ஆனால் அந்த கூலிகைகள் போட்டவுடன் பொங்கி சீரலாக வாந்தி வந்தது. வைத்தியர் திகைத்தார். ஜெயசிம்மனிடமும் விஷ்ணுவர்தன விஜயாதித்தனிடம் சொல்லும்படி பணிந்தார். அமைதியாக தூங்குங்கள், எல்லாம் சரியாகிவிடும். நீங்கள் மனதை உழப்பிக் கொள்கிறீர்கள். அதுதான் படபடப்பு அதிகமாக இருக்கிறது. இரத்த கொதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இரத்த கொதிப்பிற்குத்தான் கூலிகை கொடுத்தேன், அதை துப்பி விட்டீர்கள். மறுபடியும் சிறிது நேரம் கழித்து மீண்டும் அந்த கூலிகையை கொடுக்கிறேன். எப்பாடுபட்டாவது அதை உள்ளே செலுத்துங்கள், அது உங்களை சுத்தப்படுத்தும் என்று சொன்னார். விமலாதித்தன் அதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. ஏன் இவ்வளவு கேவலமான நிலையை அடைந்து விட்டோம் என்ற வேதனை அவர் நெஞ்சை அறுத்து கொண்டிருந்தது. இத்தனை வேதனை தெரிந்த பிறகும் அவளுக்கு சொல்லியிருக்கக்கூடாது. இளையவள் வந்து பார்த்திருக்க வேண்டாமா? குந்தவை மோசமானவள்தான், ஆனால் இந்த நேரம் ஓடி வந்திருப்பாள். ராஜராஜ நரேந்திரன் அருகிலே வந்து தோளை தொட்டு இருப்பான். இங்கே யாரும் வரவில்லை. யாரும் இல்லாமல் அனாதையாக சாகப் போகிறேன் என்கின்ற ஒரு எண்ணம் தோன்றியது. மரணமா? அவர் யோசித்தார். ஆமாம் என்று அடிமனது சொல்லிற்று. மறுபடியும் நெஞ்சிலே கை வைத்து பார்த்தார். தாறுமாறாக உள்ளிருந்து ஒரு அசைவு இருப்பதை அவர் உணர்ந்தார். மரணம்தான் என்று அவருக்கு புரிந்து போயிற்று. மெல்ல கண்களிலே நீர் கோர்த்தது. அழத் துவங்கினார். மனிதருக்கு மரணம் வரும், அது இயல்புதான். மரணமல்லா பெருவாழ்வு எவருக்கும் இல்லை. ஆனால் யாரும் துக்கப்பட்டு சாகக்கூடாது. தன்னை போல வேதனைப்பட்டு சாகக்கூடாது. யாருமின்றி எவர் உதவியுமின்றி மரணத்தோடு மட்டும் பேசி கொண்டிருக்கக்கூடாது. யாரிடமாவது பேசினால் மனம் சாந்தமாகும். ஆனால் யாரிடம் பேசுவது? வாயிற்காப்பாளனோடோ வைத்தியரோடோ? அவர் மனம் வெறுத்தார். யாரிடம் பேச வேண்டுமோ அவர்கள் அருகில் இல்லை என்று உள்ளே நொந்து கொண்டார். மௌனமானார். மன உளைச்சல் அதிகமாகியது. 2 தேர்கள் மட்டும் வேகமாக கருத்தட்டான்குடியை தாண்டி அந்த ஊரின் கடைசி பக்கம் போய் நின்றன. அங்கிருந்து 2 சகோதரர்கள் இறங்கினார்கள். அவர்கள் முதுகிலே அம்பார தூணிகள் இருந்தன. வில்லை வண்டியிலேயே வைத்துவிட்டு அவர்கள் வீடு நோக்கி உள்ளே நுழைந்தார்கள். தட்டி கதவை திறந்தார்கள். சிறிய தோட்டம் தாண்டினார்கள். திண்ணையிலே போய் உட்கார்ந்து கொள்ள வீட்டிலிருந்து அவருடைய மனைவிமார்கள் ஓடி வந்தார்கள். வந்துவிட்டீர்களா? நீங்கள் வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தேன். இப்பொழுதுதான் உள்ளே விளக்கேற்றினேன். நெய் விளக்கு. வாருங்கள், காலனியை கழற்றி விட்டு வாருங்கள், உள்ளே வந்து சாமி கும்பிடுங்கள் என்று சொல்ல அவர்கள் காலிலே உயரமாக கட்டப்பட்டிருந்த தோல்வாரை அவிழ்த்து காலணிகளை கழற்றினார்கள். உள்ளே போனார்கள். வீடு அவர்களை எழுந்து நின்று வரவேற்றது. குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டன. வயதான ஒரு வாலிபன், அவரது மகன், ஓடி வந்து அவரை ஆற தழுவி கொண்டான். அவரும் அவனை இறுக்கி கொண்டார். வீட்டின் மத்திய கூடத்தில் சுவரில் பெரியதாக வட்டமாய் மஞ்சள் எழுத்து, மஞ்சளின் மீது குங்குமம் வைத்து, குங்குமத்திற்கு எதிரே பெரிய அகல் விளக்கு வைத்து, அகல் விளக்கு நிறைய பசும் நெய் ஊற்றி பெரியதாக திரி இருந்தது.
அதுதான் கடவுள். தீபம்தான் தெய்வம். ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அந்த வீடு முழுவதும் கைகூப்பி கடவுளை வேண்டிற்று. அண்ணனும் தம்பியும் ஊத்தை அடையா வண்ணம் மறுபடியும் வரவேண்டும் என்று பெண்கள் அழுது புலம்பி விளக்கை நமஸ்கரித்தார்கள். குழந்தைகள் விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் 2 பேரும் கைகூப்பி விளக்கையே பார்த்து கொண்டிருந்தார்கள். மறுபடியும் கொண்டு வந்து சேர். இது எதுவும் என் கையிலே இல்லை, உன் கையிலே இருக்கிறது. என்னை கவனமாக மீட்டு கொண்டு வந்துவிடு. என் மனைவி மக்களை பார்க்க வேண்டும். இந்த வீட்டில் 100 காலம் வசிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. அதை நிறைவேற்றுவாயாக. நிறைவேற்றினால் அணையாத தீபத்தை, என்றும் நெய் இருக்கின்ற தீபத்தை இங்கு ஏற்றுகிறேன் என்று வேண்டிக் கொண்டார். பையை பிரித்து 2 கழஞ்சி காசு எடுத்து மனைவியிடம் கொடுத்தார். இதற்கு நெய் வாங்கிக்கொள், இடையறாது தீபம் எரியட்டும் என்று சொல்ல அவள் சரி என்று சொன்னாள். அந்த விதமே 2 கழஞ்சி காசு எடுத்து அவருடைய சகோதரர் தன் மனைவியிடம் நீட்டினார். அக்கா, தீபம் ஏற்றட்டும். நீ தினசரி படையல் போடு. ஏதேனும் ஒன்று நெய்வேத்தியம் செய். குறைந்தபட்சம் அவளாவது வை. நீ நெய்வேத்தியம் செய்ய முடியாது என்ற நாள் இருப்பின் நீ உன்னுடைய மகனை வைத்து செய், அல்லது அவருடைய மகன் செய்யட்டும். தினசரி நெய்விட்டு விளக்கு எரிய வேண்டும். நெய்வேத்தியம் நடக்க வேண்டும். அது எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்ல வீடு சத்தியமாக செய்வதாக உணர்ச்சி பூர்வமாக சொன்னார்கள். எல்லோரும் ஆறத் தழுவி கொண்டார்கள். மறுபடியும் மூத்த மகனை இருக்க தழுவி கொண்டார். உன்னை நம்பித்தான் போகிறேன். அம்மாவையும் சின்னம்மாவையும் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்ல அவன் சரி என்று தலையசைத்தான். வெறுமே உட்கார்ந்து கொண்டு ஊர் சுற்றாதே, மாந்தோப்புகளில் அலையாதே, உடற்பயிற்சி செய். புஜங்களை உறுதியாகவே, கைகளை கரடுமுரடாக ஒரு மரவன் மெல்லிய உருவத்தினாய் இருக்கக்கூடாது. நன்றாக சாப்பிடு என்று சொன்னார். பையில் உள்ள மொத்த கழஞ்சிகளையும் எடுத்து மனைவியிடம் நீட்டினார். அதே போல சகோதரரும் செய்தார். 2 பேரும், எங்களிடம் சுத்தமாக காசு இல்லை, அது எங்களுக்கு தேவையும் இல்லை. நீங்கள் நலமாக இருக்க வேண்டும், அதுதான் எங்கள் பிரார்த்தனை. விரைவில் வந்து விடுவோம். விரைவில் என்றால் 1 வருடமாவது ஆகும் என்பதே என்னுடைய அபிப்பிராயம். எவ்வளவு தொலைவு பயணம்? வேங்கியை நோக்கி பயணம். ஆனால் வேங்கியோடு மட்டும் நிற்காது. பிறகு கலிங்க தேசம், பிறகு வங்காளம் என போக வேண்டியிருக்கலாம். அதாவது வங்காளம் வரையிலா? அந்த பையன் புரிந்து கொண்டது போல கேட்டான். ஆமாம், கங்கை நதிக்கரை வரையும் இருக்கும். யார் சொன்னார்கள்? வேறு வழி இல்லை. அவ்வளவு தொலைவு போனால்தான் எதிரிகளை அடக்க முடியும். இல்லையெனில் கீழே சாளுக்கியம் இவருடைய ஆதரவிலே எகிரி கொண்டிருக்கும். மேலை சாளுக்கியத்தை நிர்மூலம் செய்துவிட்டு கீழே சாளுக்கியத்திற்கு தொந்தரவு செய்கின்ற அத்தனை பேரையும் அடக்கிவிட்டுத்தான் திரும்புவோம். அது 1 வருடமாவது ஆகாதா என்று சொல்ல வீடு ஆமாம் என்று சோகமாக தலையசைத்தது. அவர்கள் வீட்டிற்கு வெளியே வந்தார்கள். திண்ணையிலே உட்கார்ந்து கொண்டார்கள். கிராமம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் செருப்பணிந்து வாரை இடதும் வலதுமாக போட்டு இறுக்கி கொண்டார்கள். எழுந்து நின்றார்கள். கூட்டத்தை விலக்கி தேர் ஏறினார்கள். தொலைவே பெரிய தேர்க்கூட்டம் வருவது தெரிந்தது. இந்த 2 வீரர்களை விட்டுவிட்டு ஜனங்கள் வரிசையானார்கள். தேரை வரவேற்க தெளிவானார்கள். மறுபடியும் நீர் தெளித்தார்கள். தூசி எழும்பாமல் இருக்க தரையை சமன் செய்தார்கள். என்ன ஆயிற்று உமக்கு? சத்யாஸ்ரயன் மகன் ஜெயசிம்மன், மேலை சாளுக்கியத்து மன்னன், கம்பீரமாக உள்ளே நுழைந்தான். அவனை சுற்றி மெய்காவல் வீரர்கள் இருந்தார்கள். ஓலை நாயகமும் மந்திரிகளும் உடன் வந்தார்கள். திடீரென்று அந்த அறைக்குள்ளே 20-30 பேர் வர அதுவும் அவருக்கு சிரமமாக இருந்தது. வெளிச்சம் குறைந்து காற்று குறைந்து மூச்சு திணறுவது போல ஏற்பட்டது. நெஞ்சு வலிக்கிறது. ஒரே வரியிலே பதில் சொன்னார். நெஞ்சு என்று ஒன்று உமக்கு இருக்கிறதா? கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளையும் ஓடிவிட்டார்கள். அமைதியாகத்தானே உட்கார்ந்து கொண்டு உணவு உண்டு கொண்டிருக்கிறீர். அப்புறம் வலிக்கிறது என்று சொன்னால் யார் நம்புவார்கள்? அவர்களை சுத்தமாக மறந்துவிடும். ஓடிப்போன மனைவியை நினைத்து தினந்தோறும் ஏங்காதீர். பிள்ளை நீ வேண்டாம் என்று போய்விட்டான். பிறகு அவன் எதற்காக இங்கு வர வேண்டும்? தயவு செய்து நான் சொல்வதை கேள். இளையராணியை முழு மனதாக ஏற்றுக்கொள்.
வெறுமே சிங்காரத்திற்கென்று வைத்து கொள்ளாதே. அவளிடம் நீ எல்லா விதமான மரியாதையும் பேசுவதில்லை. வெறும் படுக்கை சுகத்திற்காக அவளை வைத்து கொண்டிருக்கிறாய். அது எவ்வளவு பெரிய மனவேதனையை அவளுக்கு கொடுக்கிறது என்று தெரியுமா? அவளை பட்ட மகிழ்ச்சி என்று அறிவி. பிள்ளைக்கு இளவரசர் பட்டம் கட்டு. விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் இங்கு இளவரசனாக நியமிக்கப்படட்டும். நாளை காலை அதற்குண்டான ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். நாளை மறுநாள் விஷ்ணுவர்தன விஜயாதித்தன் இளவரசன் ஆவான். அதற்குண்டான ஓலைகளை தருகிறேன், கையெழுத்திடும். அவன் ஓலைகளை நீட்டினான். அவர் ஓலைகளை படித்து பார்த்தார். வலது பக்கம் படுக்கையிலே வைத்தார். இப்போதைக்கு வேண்டாம், என் உடல்நிலை சரியாகட்டும், பிறகு பேசலாம். உன் உடல்நிலைக்கு என்ன கேடு? நெஞ்சு வலிக்கிறதையா? அந்த இடத்திலே ஜெயசிம்மன் முஷ்டியை மடக்கி நச்சென்று இடது பக்கம் குத்தினான். வலி சுளீரென்று உடம்பு முழுவதும் பரவி தலையிலே அடித்தான். அம்மா என்று விமலாதித்தர் அலறினார். வைத்தியரே, என்ன விஷயம் என்று கேட்க வைத்தியர் மெல்ல காதிலே ஏதோ ஓதினார். ஜெயசிம்மன் திகைத்தான். சரி, உமது உடம்பு சரியாகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், போகலாம். ஒரு வைத்தியரும் ஒரு வீரரும் இங்கு காவல் இருக்கட்டும். விஷ்ணுவர்தன விஜயாதித்தனை நான் அழைத்ததாக உடனே அழைத்து வா. அவனுக்கு வேலைகள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். சட்டென்று அந்த இடம் வெளிச்சமாகியது. அவருக்கு வலி அதிகமாகியது. மூச்சு திணற ஆரம்பித்தது. நாக்கு இழுக்க ஆரம்பித்தது. நெஞ்சில் குத்தியதால் ஏற்பட்ட விளைவு. கழுத்து புடைக்க ஆரம்பித்தது. வயிறு குழைந்தது. சிறிதளவு மலம் வெளியே வந்தது. இறுதி நேரம் என்று விமலாதித்தர் புரிந்து கொண்டார். கை கால்களை அசைக்க முயற்சித்தார். கையை தூக்கி வைத்தியரை அழைத்தார். மிகவும் வலிக்கிறதே என்றார். இந்த இடத்திலே குத்தலாமா? முரட்டுத்தனமாக நடந்து கொள்கிறார்களே, நீங்களும் மௌனமாக பொறுத்து கொள்கிறீர்களே, வாள் உருவி தாக்கியிருக்க வேண்டாமா என்று சொல்ல விமலாதித்தர் சிரித்தார். கையையே தூக்க முடியவில்லை. வாளை எப்படி பிடிப்பது, எப்படி வீசுவது? மனம் செத்துவிட்டது. உடம்பு எப்படி ஒத்துழைக்கும் என்று யோசித்தார். வலி நீக்க மருந்தில்லையா? இருக்கிறது, முகர்ந்து பாரும். பீங்கான் ஜாடியிலிருந்து திரவம் எடுத்து துணியிலே நனைத்து மூக்கருகே நீட்டினார். மெல்ல அந்த வாசனை மூக்கிலே ஏறி தலைக்கு ஏறியது. விமலாதித்தர் கண் சொருகினார். இன்னும் சரிந்து படுத்து கொண்டார். அமைதியானார். உடம்பு மீது பிடிப்பு விட்டார். அடுத்த கால் நாழிகையில் அமைதியாய் விமலாதித்தர் உயிர் நீத்தார். அவருடைய அண்ணன் இறந்து போனவர் வாசலுக்கு வந்து வரவேற்பது தெரிந்தது. தாவி போய் அண்ணனை தழுவிக்கொண்டார். கவலைப்படாதே, எல்லாம் சரியாகும். ராஜேந்திரன் வருவான். இந்த இடத்திலே உன் மகன் முடிசூடுவான். கவலைப்படாதே என்று அழைத்தார். அண்ணனும் தம்பியுமாய் கைகோர்த்து கொண்டு வானுலகம் நோக்கி போனார்கள். கீழை சாளுக்கியம். இந்த கீழை சாளுக்கியம் அவர்கள் தேசம். கோதாவரி என்கின்ற மிகப்பெரிய நதியும் துங்கபத்ரா என்கின்ற நல்ல ஆறும் ஓடுகின்றன. அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் சமன் செய்யப்பட்டு உழவு செய்யப்பட்டு நல்ல நெல் விளைச்சல் இருக்கிறது. கரும்பு விளைகிறது, துவரை விளைகிறது. மிக செழிப்பான தேசம். இங்குள்ள கறவைகள் மிக முரட்டாகவும் தடிமனாகவும் இருக்கும். நிறைய பால் கறக்கும். இப்படிப்பட்ட இந்த தேசத்தை வேறு யாருக்கோ தாரை வார்ப்பது அவர்களுடைய எண்ணம் அல்ல. வெகு நிச்சயமாய் ராஜேந்திர சோழன் வருவான். இங்கு வந்து நரேந்திரனை சிம்மாசனத்திலே அமர்விப்பான். அதற்கு உண்டான காரியங்களை வானுலகத்தில் இருந்தபடியே விமலாதித்தனும் அவரது தமையனும் நிச்சயம் செய்வார்கள். வானுலகத்தில் இருந்தாலும் கீழே சாளுக்கியத்தை அவர்கள் ஒருபொழுதும் மறக்க மாட்டார்கள். 300 தேர்கள் கொண்ட அந்த படை கருந்தட்டான்குடியை தாண்டியது. பள்ளி அக்ரஹாரத்தை நோக்கி அந்தன மாணவர்கள் கை உயர்த்தி தேரை வேடிக்கை பார்த்தார்கள். மேல் துண்டை விசிறி எறிந்தார்கள். சிலர் ஓடிப்போய் தேரின் பின்பக்கம் ஏறிக்கொண்டார்கள். அவர்களை வேண்டாம், போய்விடு என்று வீரர்கள் அதட்ட அவர்கள் இறங்கி வலப்பக்கம் ஒதுங்கி கொண்டார்கள். ஒரு பையன் இறங்கத் தெரியாமல் தேருக்கு நடுவே மாட்டிக்கொள்ள தேர் வேகமாக நின்றது. அவனை விலக்கி ஓட சொன்னது. பிறகு மெல்ல நகர்ந்தது. தேர் வேகமாக ஓடுவதும் சட்டென்று நிற்பதும் அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. செத்து போயிருப்பியாடா, நல்ல வேலை, சோழ வீரர்கள் காப்பாற்றினார்கள் என்று அந்தன சிறுவர்கள் சொல்ல வானத்திலிருந்து அண்ணனும் தம்பியும்
ஆமாம், இந்த சோழ வீரர்கள் கீழை சாளுக்கியத்தை காப்பாற்றுவார்கள், அதை சாவிலிருந்து மீட்பார்கள் என்று பதில் சொன்னார்கள். அந்த பதில் யார் காதிலும் விழவில்லை. தேரின் சக்கரத்தடம் வரி வரியாக மணர் பூமியிலே படர்ந்திருந்தது. மறுபடியும் தண்ணீர் தெளிக்கப்பட்டது. ஒற்றை குதிரைகளோடும் கோவேறு கழுதைகளோடும் குதிரையை பராமரிக்கிறவர்கள் வந்தார்கள். அந்த கழுதைகளின் மீது அந்தன சிறுவர்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டார்கள். நான் கீழே சாளுக்கியம் போகிறேன், போய் வரவா என்று கை அசைத்தார்கள். மெல்ல ஆட்கள் அதட்டி அவர்களை விலக்கினார்கள். அந்தன சிறுவர்கள் ஒரு சிறு அதட்டலுக்கும் பயந்து ஓரமாக ஒதுங்கிக் கொண்டார்கள். அவர்கள் குறும்பு செய்கிறவர்களாக இருந்தார்கள், பயந்த சுபாவமாகவும் இருந்தார்கள். பெரிய மாட்டு வண்டிகளில் அரிசி மூட்டைகள் போயின. இன்னொரு மாட்டு வண்டிகளில் ஆடுகள் போயின. போய் இந்த வண்டியில் ஆடோட ஆடா ஏறிக்கோடா, கீழே சாளுக்கியம் போயிடலாம் என்று ஒருவன் சொல்ல அவன் ஏறுவதற்கு முயற்சித்தான். சொடார் என்று சவுக்கு சொடுக்குவது கேட்டு அதே வேகத்திலே திரும்பி வந்தான். பையன்கள் வாய் விட்டு சிரித்தார்கள். என்னடா இது, சவுக்கு சொடுக்கினா இவன் இவ்வளோ பயந்து ஓடி வரான், அந்த கோவேறு கழுதியை பாரு, ஒரு பயமும் இல்லாமல் போயிண்டே இருக்கு என்று சொல்ல மீண்டும் சிரித்தார்கள். மறவருடைய குழந்தைகள் இந்த நடவடிக்கைகளை சோகத்தோடும் ஒருவித வேதனையோடும் பார்த்து கொண்டிருக்க அந்தன சிறுவர்கள் கும்மாலமாக இந்த ஊர்வலத்தை ரசித்தார்கள். பள்ளி அக்ரகாரத்தில் மிகப்பெரிய வேத பாடசாலைகள் 3 இருந்தன. அங்கு படிக்கின்ற அத்தனை மாணவர்களும் கரந்தை தெருவில்தான் இருந்தார்கள். கோமணமும் இடுப்பிலே துண்டும் வெறும் மார்பும் மழித்த தலையும் பின்னால் குடுமியும் கழுத்திலே துளசி மாலையுமாக இருந்த அந்த அந்தன சிறுவர்களை மறவர்கள் வினோதமாக பார்த்தார்கள். தாண்டி போகிறவர்கள் எவர் உயிரோடு வருவார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் எல்லாம் ஆட்டமாக ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சில மரவ இளைஞர்கள் வாய்விட்டு கருவினார்கள். இப்படி ஆடிக்கொண்டிருக்க கூடாது, மறவர்கள் முறைக்கிறார்கள். எனவே கைகூப்பி ருத்ரம் சமக்கம் சொல்லு என்று ஒரு பெரிய பையனை கட்டளையிட அத்தனை பேரும் கைகூப்பி தேர் தாண்டும் பொழுது ருத்ரமும் சமக்கமும் சொன்னார்கள். சிவனுடைய நாமத்தை துதித்தார்கள். அவர்களுக்கு ஒரு கழஞ்சி பொன் ஒரு போர் வீரனால் தானமாக கொடுக்கப்பட்டது. தான் ஊத்தை அடையாமல் வந்தால் மறுபடியும் இதே இடத்திலே ஒரு அந்தணனுக்கு ஒரு பொன் கழஞ்சி கொடுப்பதாக அவன் உள்ளுக்குள்ளே நினைத்து கொண்டான். கீழே சாளுக்கியம் அற்புதமான தேசம், அதை ஆட்சி செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இருவருமே அதை முழுவதுமாக செய்யவில்லை. ஆனால் ராஜராஜ நரேந்திரன் இதை நிச்சயம் செய்வான். மேலை சாளுக்கியத்தை சுத்தமாக விரட்டிவிட்டு கீழே சாளுக்கியத்தை ஸ்தாபிப்பான். மாமன் உதவியோடு அவன் பெரும் புகழ் பெறுவான். அவன் பெரும் புகழ் பெற வேண்டுமென்று அண்ணனும் தம்பியும் ஆசிர்வதித்தார்கள். அவர்கள் காதிலும் ருத்ரம் சமக்கம் விழுந்தன. இத்தோடு இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது. மீண்டும் கதையின் தொடர்ச்சி நாளை. வணக்கம்.